வணக்கம். உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் தமிழ்ல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பினக்கோலன் மறுசீரமைப்பு வினை அப்படின்னு இதை நம்ம தமிழ்ல சொல்லலாம். இந்த வினையில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விசினல் டயால் அமிலத்தோட முன்னிலையில மறுசீரமைப்பு அடைந்து கீட்டோனாகவோ அல்லது ஆல்டிகைடாகவோ மாறுச்சு அப்படின்னா அதை பினக்கோலன் மறுசீரமைப்பு வினை அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன விசினல் டயால்ஸ் அப்படின்னா, பக்கத்துல OH குரூப், அதாவது இங்க கார்பன்ல OH, அடுத்த கார்பன்ல OH, ரெண்டும் பக்கத்துல இருக்கிறப்ப அதை விசினல் டயால்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பினக்கோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பினக்கோல் ஒரு அமிலத்தோட முன்னிலையில பினக்கோலனா மாறுது. இதைத்தான் நம்ம பினக்கோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, என்னென்ன அமிலங்களை நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வினைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா கந்தக அமிலத்தோட குளிர்ந்த நீர்த்த கரைசலை நம்ம பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பெர்குளோரிக் அமிலம், பாஸ்போரிக் அமிலம் போன்ற பிற அமிலங்களையும் இந்த வினைக்காக நம்ம பயன்படுத்தலாம். இதை தவிர லூயிஸ் அமிலங்களையும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு PF3 ஈத்தரேட், TMSO ட்ரிப்ளேட் போன்ற லூயிஸ் அமிலங்களையும் இந்த வினைக்காக நம்ம பயன்படுத்தலாம். இந்த வினையோட வழிமுறையை பார்த்துருவோம். இந்த வினை பாத்தீங்க அப்படின்னா 4 படிநிலைகளை கொண்டது. அதை பார்ப்போம், ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். இப்ப இந்த பினக்கோலவே நம்ம எடுத்துக்காட்டா நம்ம பயன்படுத்திக்குவோம். இந்த பினக்கோல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ராக்சி குழுக்கள் அருகருகே இருக்கு. நம்ம இப்போ ஒரு அமிலத்தை பயன்படுத்துறப்ப இந்த 2 ஹைட்ராக்சி குழுல ஏதாவது ஒரு ஹைட்ராக்சி குழு பாத்தீங்க அப்படின்னா புரோட்டான் ஏற்றம் அடைகிறது. ஆசிட்டை பயன்படுத்துறப்ப எப்படின்னு பாருங்க. ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்கு. அதுல ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய அமிலத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துக்கிறதன் காரணமாக நமக்கு இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் கிடைக்குது. இந்த இடைப்பொருள் ஸ்டேபிள் கிடையாது. உடனடியாக வாட்டரை, அதாவது நீரை இழந்து உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையானை கொடுக்குது. சரிங்களா? இப்ப இந்த கார்போகேட்டையான் பாத்தீங்க அப்படின்னா உடனடியாக ஒரு 1-2 ஷிஃப்ட் நடக்குது. எப்படின்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு மெத்தில் குரூப் நகர்ந்து இந்த கார்போகேட்டையானை நோக்கி நகர்ந்து போகுது. போய் அங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இதன் காரணமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகுறதுனால கார்போகேட்டையான் இந்த இடத்துக்கு வந்துருது. இங்க வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த கார்போகேட்டையான் டெர்சரி கார்போகேட்டையான், இதுவும் டெர்சரி கார்போகேட்டையான், ரெண்டுமே டெர்சரி கார்போகேட்டையான் தான். அப்ப டெர்சரி கார்போகேட்டையான் ரெண்டும் ஸ்டேபிளா தானே இருக்கணும். எதுக்கு ஒரு மைக்ரேஷன் நடந்து இன்னொரு டெர்சரி கார்போகேட்டையான் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறது, ஆக்சிஜன் பக்கத்துல ஒரு கார்போகேட்டையான் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அது ரெசனன்ஸ்ல ஈடுபடும். ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள்ல ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் உடனடியாக ரெசனன்ஸ் மூலமா உள்ள நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதன் பிறகு உடனடியாக H+, அதாவது H+ இழந்து நமக்கு இது மாதிரி ஒரு கீட்டோன் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்ன இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுல பார்த்தோம். ரெண்டுமே 2 ஹைட்ராக்சி குழு, அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய குழுக்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சிமெட்ரிக்கலா இருந்துச்சு. அதனால நமக்கு பிரச்சனை இல்லாம ஒரு எந்த ஹைட்ராக்சி குழுவுல புரோட்டான் ஏற்றம் நடந்தாலும் உங்களுக்கு ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதனால பிரச்சனை இல்லாம முடிஞ்சுச்சு. ஸோ இப்ப இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ஃபினைல் அட்டாச் ஆயிருக்கு. இங்கிட்டு 2 மெத்தில் தொகுதி அட்டாச் ஆயிருக்கு. இப்ப இந்த 2 ஹைட்ராக்சி குழுல எந்த ஹைட்ராக்சி குழு அமிலத்து கூட வினைபுரிந்து வாட்டரா வெளியே போய் உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இதுவும் நடக்கலாம், இதுவும் நடக்கலாம். அப்ப இங்க என்ன ஃபேக்டர் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறதான் கேள்வி. இப்ப இந்த 2 ஹைட்ராக்சி குழு இருக்கு. இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். முதல்ல கிரீன் சர்க்கிள்டா இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராக்சி குழு புரோட்டான் ஏற்றம் அடைந்து வாட்டரை வெளித்தள்ளி நமக்கு இந்த கார்போகேட்டையானை கொடுக்குது. இப்ப இங்க இருக்கிற ஹைட்ராக்சி குழுவை புரோட்டான் ஏற்றம் அடைஞ்சு வாட்டரை வெளித்தள்ளி இங்க ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். இப்ப இந்த 2 கார்போகேட்டையான்ல எது ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்.
இந்த கார்போகேட்டையான் வந்து எதன் மூலம் ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னா ஃபினைலின் மூலமா, ரெசனன்ஸ் மூலமா அது ஸ்டெபிலைஸ் பண்ணும். இதே இது இந்த கார்போகேட்டையான் வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப் இருக்கு, அதுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் மற்றும் பிளஸ் ஐ எஃபெக்ட் மூலமா இந்த கார்போகேட்டையான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்பயுமே நினைவுல கொள்ள வேண்டியது இதுதான். ரெசனன்ஸ்க்கு தான் நம்ம மோர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதன் பிறகுதான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பிளஸ் ஐ எஃபெக்ட்லாம். அப்ப இந்த கார்போகேட்டையான் தான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இது வந்து இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக ஒரு மெத்தில் குரூப் வந்து இங்க இருந்து இங்க மைக்ரேட் ஆகி உங்களுக்கு இந்த இடைப்பொருள் கார்போகேட்டையான் கிடைக்கும். இது ஏற்கனவே நம்ம சொன்னோம் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். அதன் பிறகு ஒரு H+ இழந்து நமக்கு இந்த கீட்டோனை கொடுக்கிறது. ஸோ இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிளோ அந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஹைட்ராக்சி குழு உடனடியாக புரோட்டான் ஏற்றம் அடைந்து வாட்டரா வெளியே போய் அந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இந்த எடுத்துக்காட்டுல ஹைட்ராக்சி குழுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்கேயும் ஃபினைல் அட்டாச் ஆயிருக்கு, மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. இதுலயும் ஃபினைல் அட்டாச் ஆயிருக்கு, மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. இந்த 2 ஹைட்ராக்சி குழுவில் எந்த ஹைட்ராக்சி குழு வேணாலும் புரோட்டான் ஏற்றம் அடைந்து வாட்டரா வெளியே போகலாம். அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. புரோட்டான் ஏற்றம் அடையுது, புரோட்டான் ஏற்றம் அடைந்து வாட்டரா வெளியே போய் உங்களுக்கு இந்த கார்போகேட்டையான் கிடைக்குது. இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா எந்த குழு மைக்ரேட் ஆகுறது? ஃபினைல் குரூப் மைக்ரேட் ஆகுறதா இல்லை மெத்தில் குரூப் மைக்ரேட் ஆகுதா அப்படிங்கிறதான் கேள்வி. சரிங்களா? எப்பவுமே நீங்க நினைவில் வச்சுக்கிறது மோர் நியூக்ளியோஃபிலிக் குரூப்ஸ் தான் அல்லது எலக்ட்ரான் ரிச் குரூப் தான் ரொம்ப வேகமா வந்து மைக்ரேட் ஆகும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபினைல் குரூப் தான் ரொம்ப எலக்ட்ரான் ரிச். ஸோ இதன்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு வரிசையை வந்து உருவாக்கலாம். இந்த வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன், அரைல், வினைல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மைக்ரேட்டிங் பவர் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம அல்கைலுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெர்சரி அல்கைலுக்கு மைக்ரேட்டிங் பவர் அதிகம். அதன் பிறகுதான் செகண்டரி, பிரைமரிலாம் வருது. மெத்திலுக்கு தான் இருக்கிறதுலே மைக்ரேட்டிங் பவர் குறைவு. இந்த வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபினைல் குரூப் தான் நமக்கு மைக்ரேட் ஆகும். இங்க இருக்கக்கூடிய ஃபினைல் வந்து மைக்ரேட் ஆகி இங்க வருது. இதை தொடர்ந்து இதைத்தான் நம்ம 1 to ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். இதை தொடர்ந்து நமக்கு இந்த ஒரு கார்போகேட்டையான் இடைப்பொருள் கிடைக்குது. இது ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு கார்போகேட்டையான். இதன் பிறகு ஒரு H+ இழந்து நமக்கு ஒரு கீட்டோனை கொடுக்குது. ஸோ இதன்படி நமக்கு மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் இந்த வரிசையை பயன்படுத்தி நம்ம எந்த குழு வந்து ஈஸியா மைக்ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மறுசீரமைப்புல கொள்ளிடத்தடை அதாவது ஸ்டெரிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது ஸ்டீரிக் அதர் ஸ்ட்ரெயின் ஃபேக்டர் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதற்கு நம்ம சிறந்த எடுத்துக்காட்டா பார்க்கற வேண்டியது சிஸ் டயாலும் டிரான்ஸ் டயாலும். இந்த 2 டயாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட கன்ஃபர்மேஷனல் எஃபெக்ட் வந்து எந்த மாதிரி ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூஷனை மாத்துது அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல பார்த்துக்கலாம். முதல் சிஸ் டயாலை எடுத்துக்கிடுவோம். இந்த சிஸ் டயாலை வந்து இப்படியே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால வந்து நம்ம சேர் ஃபார்முக்கு மாத்திடுவோம். இந்த சிஸ் டயாலை வந்து சேர் ஃபார்முக்கு மாற்றணும்னா இந்த மாதிரி வரும். ஒரு சேர் ஃபார்ம்டு சைக்ளோஹெக்சேனை போட்டுக்குங்க. இங்கே ஹைட்ராக்சி குழு மேலே இருக்கு, மேலே போட்டாச்சு. மெத்தில் குரூப் கீழே இருக்கு, இங்கே கீழே போட்டோம். இந்த கார்பன்ல பாருங்க, 2வது கார்பன்ல ஹைட்ராக்சி குழு மேலே, இங்கே கீழே மெத்தில் இருக்கு, மெத்தில் போட்டாச்சு. ஸோ அதன்படி பார்த்தோம்னா ஆக்சியல்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கு, ஈக்குவட்டோரியல்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. இப்போ நம்ம ஆசிட்டை பயன்படுத்துறப்ப ப்ரிஃபரன்சியலா நமக்கு ஆக்சியல்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குழு தான் புரோட்டனேஷன் முதல்ல நடக்கும். ஏன் அப்படின்னா ஆக்சியல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து அதிகமா இருக்கனால உங்களுக்கு இங்கே ஆக்சியல்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குழு வந்து வேகமாக புரோட்டான் ஏற்றம் அடைந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான கொடுக்கும். ஒன்ஸ் இந்த கார்போகேட்டையான் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு 1 to ஷிஃப்ட் தான் நடக்கணும். இப்போ எப்படி 1 to ஷிஃப்ட் நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய மெத்தில் வந்து 1 to ஷிஃப்ட் ஆகி இங்க மேல போகுது. இந்த 1 to ஷிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிட் ரிங் சிஸ்டத்துல எப்பவுமே ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும். அந்த ரூல் என்ன அப்படின்னா ஆன்டி பெரிப்ளேனார் அல்லது டிரான்ஸ் குரூப் தான் எப்பவுமே மைக்ரேட் ஆகும். அதன்படி பார்த்தோம்னா இந்த கார்போகேட்டையானுக்கு ஆன்டி பெரிப்ளேனார் டிரான்ஸ் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தில் குரூப் தான் இருக்கு.
ஸோ அப்போ மெத்தில் குரூப் தான் மைக்ரேட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த குரூப்லாம் மைக்ரேட் ஆகாது. இதை நீங்க ஈஸியா விசுவலைஸ், அதாவது ஈஸியா வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நியூமன் ப்ரொஜெக்ஷன் மாத்தினீங்கன்னா இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட நியூமன் ப்ரொஜெக்ஷன் நான் இங்க போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இங்க இது வந்து பின்பக்கம் இருக்கக்கூடிய கார்பன். இந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய கார்பன்ல ஒரு மெத்தில் இருக்கு. இதான் பின்பக்கம் இருக்கக்கூடிய கார்பன். ஒரு மெத்தில் இருக்கு இந்த பக்கம். இந்த பக்கம் ஒரு CH2 இருக்கு. CH2 போட்டாச்சு. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டனேட்டட் வாட்டர், மேல ஒரு புரோட்டனேட்டட் வாட்டர் போட்டாச்சு. அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய கார்பன், இந்த கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சி குரூப் வந்து மேல இருக்கு. மேல போட்டேன். இங்க ஒரு CH2 இருக்கு. இங்கேயும் CH2 போட்டாச்சு. இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய குரூப்பெல்லாம் நான் போடல. சிம்பிளா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நான் மட்டும் போட்டிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய மெத்தில் இங்க போட்டாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எது ஆன்டி பெரிப்ளேனார் அப்படின்னீங்கன்னா, இந்த மெத்திலும் இந்த புரோட்டனேட்டட் வாட்டர் இருக்கக்கூடிய இந்த புரோட்டான் ஏற்றம் செய்யப்பட்ட அல்கஹால் இருக்கக்கூடிய பகுதியும் ஆன்டி பெரிப்ளேனார் அல்லது டிரான்ஸ் டு ஈச் அதர். அதே மாதிரி இந்த மெத்திலும் இங்க இருக்கக்கூடிய CH2 அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய குழுவும் டிரான்ஸ் டு ஈச் அதர். சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய CH2 இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய குழு மற்றும் இங்க இருக்கக்கூடிய OHம் டிரான்ஸ் டு ஈச் அதர். இப்ப இந்த வினைப்படி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆன்டி பெரிப்ளேனார் ஆர் டிரான்ஸ் குரூப் தான் மைக்ரேட் ஆகும். அப்ப மெத்தில் தான் இதுக்கு சரியான பொசிஷன்ல இருக்கனால மெத்தில் குரூப் மைக்ரேட் ஆகி மேல போகுது. இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீட்டோன் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். இது ஒரு வகை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மைனர் அளவுல இந்த ஹைட்ராக்சி குழுவும் புரோட்டான் ஏற்றம் அடைந்து வாட்டரா வெளியே போய் உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கலாம். இப்ப இந்த கார்போகேட்டையான் கிடைச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு ஆன்டி பெரிப்ளேனார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2வது கார்பன் தான் அதுக்கு ஆன்டி பெரிப்ளேனாரா வரும். இத உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் நியூமன் ப்ரொஜெக்ஷனை மாத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 2வது கார்பன் இங்க இருக்கக்கூடிய பிணைப்பை உடைச்சுக்கிட்டு இங்க வந்து சேருது. அதன் காரணமாக நமக்கு ஒரு 5 மெம்பர்டு ரிங், அதாவது ரிங் கான்ட்ராக்ஷன் வந்து நடந்து ஒரு 5 மெம்பர் ரிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? இதன்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேஜரா கிடைக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மெம்பர்டு கீட்டோன் தான் இங்க மேஜரா கிடைக்கும். அடுத்து நம்ம டிரான்ஸ் டயாலுக்கு போயிடுவோம். இந்த டிரான்ஸ் டயால்ல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா ரெண்டுமே வந்து ஈக்கட்டோரியல்ல தான் இருக்கு. ஈக்கட்டோரியல்ல இருக்கிறப்ப உங்களுக்கு இதே மாதிரியே தான் நடக்கும். ஈக்கட்டோரியல் இருக்கா? இப்ப முதல்ல ஈக்கட்டோரியல் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராக்சி குழு எடுத்துக்கிடுவோம். H+ போடுறப்ப உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். எப்படி அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன வழிமுறைப்படி ஒரு ஹைட்ராக்சி குழு வந்து புரோட்டான் ஏற்றம் அடைந்து வாட்டரா வெளியே போய் உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். இப்ப இதுக்கு எது டிரான்ஸ் ஆர் ஆன்டி பெரிப்ளேனார் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5வது பொசிஷன் தான். இங்க இருக்கக்கூடிய கார்பன் வந்து மைக்ரேட் ஆகி அங்க போகுது. இதன் காரணமாக உங்களுக்கு ரிங் கான்ட்ராக்ஷன் ஆகி ரிங் கான்ட்ராக்டட் கீட்டோன் வந்து கிடைக்குது. இந்த ஹைட்ராக்சி குழுக்கு பதில இங்க இருக்கக்கூடிய அடுத்த ஹைட்ராக்சி குழு புரோட்டான் ஏற்றம் அடைஞ்சா இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் கிடைக்கும். இப்ப வந்து எது மைக்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2வது கார்பன் தான் ஆன்டி பெரிப்ளேனார் பொசிஷன்ல இருக்கு. மைக்ரேட் ஆகி உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இதன்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ் டயாலை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் மேஜர், அதாவது ஒன்லி ஒன் ப்ராடக்டா கிடைக்கும். இதே சிஸ் டயாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கீட்டோன் தான் உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இப்படித்தான் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வினையை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வினையில ஆசிட் முன்னிலையில சிஸ் டயாலும் டிரான்ஸ் டயாலும் ஒரு ஈக்லிபிரியத்துல இருக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குழு வாட்டரா இழந்து நமக்கு இந்த கார்போகேட்டையான் கிடைக்குதுல்ல, கிடைச்ச பிறகு மறுபடியும் வந்து ஹைட்ராக்சி குழு வந்து அதாவது வாட்டர் வந்து மறுபடியும் இதை தாக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஈக்கட்டோரியல் பொசிஷன்ல தான் தாக்கும். ஏன் அப்படின்னா ஆக்சியல்ல வந்து ரொம்ப ஸ்டெரிக்கா இருக்கனால அது ஈக்கட்டோரியல்ல வந்து தாக்குறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனடியாக டிரான்ஸ் டயால் வந்து உருவாயிரும். இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ் டயால் உருவாச்சுன்னா என்ன வரும்? உங்களுக்கு இந்த 5 மெம்பர் ரிங் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்க சிஸ் எடுத்தீங்கனாலும் சரி டிரான்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி உங்களுக்கு ஆசிட் போட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இதுதான் மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். இது வந்து 6 மெம்பர் ரிங் வந்து மைனர் ப்ராடக்டா கிடைக்கும். ஆனா இன்னும் புத்தகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த
மிஸ்டேக்கை வந்து இன்னும் சரி பண்ணல. என்ன காரணம்னு தெரியல. இது ஜேர்னல் ஆஃப் கெமிக்கல் எஜுகேஷன்ல 1971லயே வந்து இந்த மிஸ்டேக்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. புத்தகங்கள் வந்து இதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில புத்தகங்கள்ல இந்த இதை வந்து சரியான முறையில ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பர்டிகுலரா இந்த வினையை படிக்கிறப்ப உங்களோட ஆசிரியரோட கருத்துக்களையும் நீங்க கேட்டுக்கிட்டு படிங்க. எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ஈக்லிபிரியம் ஈக்லிபிரியத்தினால உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தான் மேஜரா கிடைக்குது அப்படிங்கிறத படிக்கணுமா? அப்படி இல்லைன்னா சிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும், டிரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு படிக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசிரியர்கிட்ட கருத்துக்களை கேட்டுக்குங்க. ஆனா உண்மையில நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆசிட் போட்டாவே இது வந்து ஈக்லிபிரியத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்டயால் தான் மேஜரா இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மெம்பர்டு ரிங் கான்ட்ராக்டர் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு 6% தான் கிடைக்கும். அப்போ இந்த வினையில வந்து மேஜர் ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டா இதைத்தான் சொல்ல வேண்டி வரும். ரீசெண்டா இருக்கக்கூடிய புத்தகங்களை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் தான் வரும். பழைய புத்தகங்களை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ் டயாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கீட்டோன் வரும், டிரான்ஸ் டயாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிங் கான்ட்ராக்டர் ப்ராடக்ட் வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை உங்களோட முடிவுக்கே நான் விட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட ஒர்க்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் மற்றும் டைனோன் ஃபினால் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.